Taste the Daily. 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்காத ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக மாற்றுவோம் என பொய் வாக்குறுதி கொடுத்துவிட்டு தற்போது முறையாக வேலை வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. இளைஞர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி வாழ்க்கையை இழந்து வருகிறார்கள். அதிமுக ஆட்சியின் போது விதவைகள் அதிகரிப்பு குறித்து பேசிய கனிமொழி தற்போது எங்கே சென்றார்? கோவை மாவட்டம் ராசபாளையம் பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கேள்வி. என்ன மாசம் 2 மாசமா கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? என்ன பண்ண திமுக? சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? மின் கட்டணம் எவ்வளவு கட்டுறீங்க? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? பால் விலை உயர்வு, ஒரு வீடு கட்ட முடியுமா? கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, எல்லா பொருள் விலை உயர்வு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எலெக்ஷனுக்கு 1000-2000 ரூபாய் கொடுத்துட்டு, ஆனால் நீங்க மாசம் நீங்க எவ்வளவு பணம் கட்டுறீங்க? அத்தனை பணம் அரசாங்கத்துக்கு போகும். அதுக்கு மட்டும் இல்ல, இந்த டாஸ்மார்க்ல விலை அதிகம் பண்ணிட்டே இருக்கிறோம். அது இங்க போய் நீங்க போயிட்டே இருக்கு. இது எல்லா பணமும் மக்களுடைய வரி பணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கனிமொழி எல்லாம் இருக்கும்போது சொன்னாங்க, மதுவினால் நிறைய தாய்மார்கள் சகோதரர்கள் உதவி ஆயிட்டாங்க. இப்ப யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிய திமுக அரசு புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் முடக்கிவிட்டது. தஞ்சையில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. குடும்பங்களுக்கு இந்த மின்கட்டணம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம். இவர்கள் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு மக்களை ஏமாற்றி வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் தன் குடும்பத்தை மட்டும் பார்த்து மக்களை பார்க்க மறந்து விட்டார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை பொய் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த கருத்தும் இல்லை என்பதற்கு கருணாநிதி 2 ஏக்கர் நிலம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று 27 மாதங்கள் கழித்து நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், அந்த 1000 ரூபாய் கிடைத்ததாக எப்படி கிடைத்தது என்று சொன்னால் அதற்கும் அதன் எடப்பாடியாருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சட்டமன்றத்திலும் சரி, ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்திய வாயிலாகத்தான் அந்த 1000 ரூபாயை கொடுத்தார்களே ஒழிய அதுவும் முழுமையாக கொடுக்கப்படவில்லை. திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்திடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 10 மணி நேரம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். ஏற்கனவே திராவிட மாடல் அமைச்சர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கும் அறிவாலயத்திற்கும் அலைந்து வரும் நிலையில் இந்த விசாரணையால் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது திமுக வட்டாரம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் சங்கனூர் ஓடையை தூர்வார அளவுக்கு அதிகமாக பள்ளம் தோண்டியதால் வீடுகள் இடிந்து விழுந்த அவலம். சாலைகள் போடக்கூட நிதியில்லாமல் மாநகராட்சி திண்டாடி வரும் நிலையில் இடிந்த வீடுகளுக்கு மக்கள் பணத்திலிருந்து இழப்பீடு கொடுப்பதாக அதிகாரிகள் தன்னிச்சையாக வாக்குறுதி கொடுத்தது எப்படி என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் சிக்கினான். ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் அதிருப்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூரில் இளைஞர்கள் 2 மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதால் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. வேலூரில் மருத்துவ உபகரணங்கள் விற்பனை நிலையத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 லிட்டர் மெத்தனால் சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஒரு பக்கம் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கும் நிலையில் தற்போது மெத்தனாலும் சிக்குவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆள் கடத்தல் உள்ளிட்ட பல வழக்குகளில் நிலுவையில் உள்ள நபர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அவலம். மக்கள் விரோத விடியா திமுக அரசின் ஏவல் துறை குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை மெத்தன போக்குடன் கையாளுவதால் குற்ற செயல்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி பழைய துறைமுகத்திலிருந்து படகு மூலம் மாலத்தீவுக்கு கடத்தப்பட இருந்த 12 கிலோ ஆசிஸ் என்ற போதைப்பொருள் சிக்கியது. போதைப்பொருள் கடத்தலுக்கு உதவி செய்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் உள்ளிட்ட 4 பேரிடம் தீவிர விசாரணை. தூத்துக்குடி இனிகோ நகர் கடற்பகுதியில் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சமையலுக்கு பயன்படுத்தும் புளி, பட்டாசு மற்றும் மாத்திரைகள் பறிமுதல். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவதைப் போல தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியிருப்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சென்னை விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த 2 பயணிகளிடம் 1,30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்க கட்டிகள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் கடத்தல்காரர்கள் புகலிடமாக சென்னை மாறியிருப்பதாக மக்கள் வேதனை. இந்தோனேஷியாவிலிருந்து தூத்துக்குடிக்கு சட்டவிரோதமாக 1,40 லட்சம் மதிப்பிலான 23 டன் கொட்டைப்பாக்கை இறக்குமதி செய்த திமுக கவுன்சிலர் சிக்கினார். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் ஆளும் அதிகார மமதையில் நிர்வாகிகள் முதல் அனுபாதிகள் வரை குற்ற செயலில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ஓடப்பள்ளியில் பட்ட பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 6 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளை. விடியா திமுகவின் ஏவல் துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பகலில் கூட வீட்டை பூட்டிவிட்டு செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டையில் வீட்டின் உரிமையாளர் வீட்டை பூட்டி சாவி வைக்கும் இடத்தை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டை திறந்து 31 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த அவலம். திறனற்ற திமுக ஆட்சியில் திருட்டு, கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த புதுப்பேடு பகுதியில் வீட்டின் ஜன்னலை உடைத்து 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. விடியல் தருவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட மாடல் கொள்ளையர்களுக்குத்தான் விடியல் கொடுத்திருக்கிறது என மக்கள் ஆவேசம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் கொள்ளை நடக்காத நாட்களே இல்லை என்கிற அளவிற்கு தமிழகம் சீரழிந்து கிடப்பதாக மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே நிர்வாக திறனற்ற திமுக அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் கடந்த 2 வாரங்களாக குடிநீரை விநியோகம் செய்யவில்லை என்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களுக்கு தடை விதித்து திராவிட மாடல் அரசின் மருத்துவமனை நிர்வாகம் ஸ்டிக்கர் ஒட்டியதால் அதிர்ச்சி. குறைகளை சுட்டிக்காட்டும் செய்தியாளர்களுக்கு தடை விதிப்பதன் திராவிட மாடல் கருத்து சுதந்திரமா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் ஒப்பந்தாரர்களை மிரட்டி 10% கமிஷன் கேட்பதாக திமுக நிர்வாகி மீது புகார். திமுக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஒப்பந்ததாரர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் புதூர் அருகே சாலை வளைவு பகுதியில் உலர வைக்கப்பட்டிருந்த உளுந்து பயிர்களின் மீது ஏறிய அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர் பேருந்தின் அடியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழப்பு. நடத்துனர், பயணிகள் 2 காயம். நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாம் அருகே சாலையோரம் கிடந்த மது பாட்டிலை யானை ஒன்று கடித்து சாப்பிடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. வன விலங்குகளுக்கு வேட்டையாட பயிற்சி தருவதாக வீண் விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் மது விற்பனை, பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் வனப்பகுதி வரை மது விற்பனை நீண்டிருப்பதாக மக்கள் வேதனை.
பொறியியல் கல்லூரிகள் தேவையான தகவல்களை வழங்காவிட்டால் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. தேவையான தகவல்களை வழங்காவிட்டால் பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரம் எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை. மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கான் பகுதி அருகே விரைவு ரயில் மோதிய விபத்தில் 12 பேர் உயிரிழப்பு. புஷ்பக் விரைவு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறி கீழே இறங்கிய பயணிகள் மீது மற்றொரு ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் நேர்ந்த சோகம். ஐஐடி பணிகளுக்கான நேர்காணலில் சாதி பாகுபாடு காட்டப்பட்டது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சகம் பதிலளிக்க உத்தரவு. ஐஐடி வளாக நேர்காணலில் சாதி பாகுபாடு காட்டப்பட்டது தொடர்பாக டெல்லி, மும்பை ஐஐடிகளுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ். குவைத் நாட்டில் அறையில் ஏற்பட்ட புகைமூட்டம் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு 2 தமிழர்கள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. குளிருக்காக அறையில் தீமூட்டி உறங்கிய போது புகையால் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக விருதாச்சலத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்த சோகம். புதிய அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின்படி அமெரிக்காவிற்கு வரும் அனைத்து அகதிகளின் வருகையும் தற்காலிகமாக நிறுத்தம். ஏற்கனவே நுழைவு அனுமதி பெற்றிருந்த அகதிகளுக்கும் அனுமதி இல்லை எனவும் புதிய அகதிகளை சேர்த்து கொள்ளும் பரிசீலனைகளும் முழுமையாக நிறுத்தம் எனவும் தகவல். யுக்ரைன் ரஷ்யா போரை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முடிவுக்கு கொண்டுவரவில்லை எனில் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் மற்றும் வரி விதிப்பு அதிகரிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. இந்த அழுத்தத்திற்கு புட்டின் என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறார் என உலக நாடுகள் எதிர்பார்ப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 133 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய இந்திய அணி 12.5 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று அசத்தல்.